ஒரு மரம் தனக்கு ஏத்த நிலத்துல இருந்தா எப்படி வளருமோ அப்படி ஒரு மனுஷனுக்கு இணைக்கப்பட வேண்டிய இடத்துல இணைக்கப்பட்டால் அவனுடைய வளர்ச்சியும் பசுமையாய். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒன்னும் யோசிக்காத. உலகத்துல பெரிய வேலை மேனுவல் ஒர்க் இல்ல, மென்டல் ஒர்க் தான். டீச்சர்ஸ் ஏன் டயர்ட் ஆகுறாங்க சொல்லுங்க? மம்புட்டி எடுத்து வெட்டுறாங்களா? ஏன் சாயந்தரம் ரொம்ப டயர்ட் ஆகுறாங்க? ஃபேனுக்குள்ள உட்காந்து என்ன டயர்டு? 2 hours மென்டல் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 8 hours மேனுவல் ஒர்க். 8 மணி நேரம் மம்புட்டி பிடிச்சி வேலை பார்க்கறவங்க விட 2 மணி நேரம் யோசிச்சவன் டயர்ட் ஆயிருவானோ. இப்ப தெரியுதா நீங்க ஏன் டயர்ட் ஆகுறீங்க? எல்லாரும் யோசிச்சா டயர்ட் ஆயிருவீங்க. அதிக யோசனை, அதிக படிப்பு, உடலுக்கு இழைப்பு. அப்ப ரெஸ்ட்ல இருக்கான் பாருங்களேன், அவன் நல்ல தலை தலை தலைன்னு அப்படியே நீங்க தக்காளி மாதிரி, ஆமா ஃப்ரிட்ஜில் வச்ச ஆப்பிள் மாதிரி இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை விடுப்போம், எண்ணத்தை கடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காக கவலைப்படாதிருங்கள். ஏனென்றால் இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். பைபிள்ல பிடிச்ச வசனங்கள்ல ஒன்று. இதெல்லாம் கவலைப்படக்கூடாது, இதெல்லாம் உனக்கு கிடையாது அப்படி சொல்லி கொடுத்தாங்க. ஆனா பைபிள் சொல்லி இதெல்லாம் கவலைப்படாத, ஏன்னா இது உனக்கு வேணும்னு அவருக்கு கையத்தட்டே தெரியும். அந்த திராட்சை செடிக்கு ஒரு நிலத்தை ஆயத்தம் பண்ணினாராம் தேவன். என் ஆவிக்குரிய வாழ்க்கை நன்றாய் வளருவதற்கு ஒரு நிலத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்தார். எவ்வளவு நல்ல தேவன்! ஒரு நல்ல தோட்டக்காரனை ஆயத்தம் பண்ணார், நல்ல நிலத்தை ஆயத்தம் பண்ணார். அவர் தெரியும். பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்த மரத்தை போல பசுமையாய் வளர்ந்தான். துன்மார்க்கன் எப்படி வளர்ந்தான்னு சொல்ல வர்றாருன்னா, சங்கீதக்காரன் அவனை எப்படி கம்பேர் பண்ணி சொல்றான்னா, ஒரு மரம் தனக்கு ஏத்த நிலத்துல போனா எப்படி வளருமோ அப்படி வளர்ந்தாயாமே அப்படின்றான். எப்படி கம்பேரிசன் பாருங்க. அப்போ ஒரு மரம் தனக்கு ஏத்த நிலத்துல இருந்தா எப்படி வளருமோ அப்படி ஒரு மனுஷனுக்கு இணைக்கப்பட வேண்டிய இடத்துல இணைக்கப்பட்டால் அவனுடைய வளர்ச்சியும் பசுமையாய்.